இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2026 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 2 மணி 1 நிமிடம் வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை 1 மணி 42 நிமிடங்கள் வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5 மணி 59 நிமிடங்கள் வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1 மணி 42 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில சாதகமான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால தொழில் மற்றும் வியாபாரத்துல சின்ன சின்ன சுணக்க நிலையும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகளை விரைந்து முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது உங்களுக்கு கவனக்குறைவையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் ஓரளவிற்கு நிறைவேறவும் காண்பீங்க. இன்று அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல நல்ல வருமானமும் இருக்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நேர்மையாகவும் உணர்வீங்க. உயர்வும் உண்டாகும். பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உடனே முடிக்க வேண்டிய வேலைகள்ல சின்ன சின்ன சுணக்க நிலையும் ஏற்பட்டு நீங்கும். யார் உதவிகளை வேண்டுமானாலும் தேடவும் செய்யலாம். கிடைக்கவும் காண்பீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல கோபமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போராட்டங்களையும் தாண்டி என்ற வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. நிதி நெருக்கடிகள்ல இருந்து நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்று நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி தொடர்பான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலமாக நல்ல மாற்றங்களும் உண்டாகும். வருமானமும் இருக்கும். ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் வந்து சேரும். சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில மகிழ்ச்சியும் இருக்கும். தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணி தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. அதற்கான நேரமும் உங்களுடைய கையில் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவுல நல்லிணக்கமும் காணப்படுங்க. இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் வந்து சேரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல மேன்மையும் உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு நீங்க நடந்தும் கொள்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியில பெருமையும் அடைவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகளை எப்படியாவது முனைப்புடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல சின்ன சின்ன வேலைகள் இடையூறாகவும் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். வருகின்ற வருமானத்தை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். என்று ஆசையாக பேசுகின்ற நபர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றும் கொள்வாங்க. ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. முதலீடுகள் அல்லது சேமிப்புகள்ல கவனமாகவும் இருங்க. அவசியமான பொருட்களை மட்டும் வாங்குவதும் நல்லது. ஆடம்பர பொருட்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபார பணிகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மனை சார்ந்த பணிகள்ல லாபமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பொறுமையை காப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அமைதியாகவும் சௌகரியமாகவும் உணர்வீங்க. நம்பிக்கை உணர்வுகளுடனும் காணப்படுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெறுவீங்க. திருமண உறவிலை என்ற அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் காணப்படுவீங்க. இன்று காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான விவாதங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று தாமதமாக இருந்து வந்த வேலைகளையும் இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பல வகைகளிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவுத்திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில முக்கியமான பொறுப்புகளும் தேடியும் வரலாம். பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். என்று உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தரமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத முன்னேற்றத்தையும் காணலாம். சில நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள் மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல கௌரவமான பதவிகளும் வந்து சேரலாம். சபைகள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தொழில் முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். கல்வியில தொழில் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவும் அமையும். மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கி உற்சாகமும் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு ரீதியான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அலைச்சல்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு முறையாக செய்து முடிப்பதும் நல்லது. திருமண உறவுல இணக்கமான போக்கும் காணப்படும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பெரியவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று சராசரியாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சில முக்கியமான பொருட்களை வாங்குவதற்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதிக பணியின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான போக்கையும் எதிர்பார்க்கலாம்.
தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உடலை வருத்தி கொண்டு இருந்த சில நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர தாமதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் சில வேலைகளை செய்து முடித்தும் தருவீங்க. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதை நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது தாங்க. எந்த ஒரு வேலையிலுமே கண்ணும் கருத்துமாக இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தினரும் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று நீண்ட நாட்களாக வரன் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களை எதிர்த்து பேசியவர்கள் பணிந்து சென்றும் விடுவாங்க. சகோதரர்கள் கிட்ட கேட்ட உதவிகளும் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினரின் நலனுக்காக அக்கறையாகவும் இருப்பீங்க. சில விஷயங்களை செய்தும் தருவீங்க. இன்றைய நாள்ல சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மனக்கலக்கத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த உதவிகளும் வந்து சேரும். இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். சக ஊழியர்கள் இடத்துல இருந்து மறைமுக ஆதரவுகளும் இருக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவும் உண்டாகும். உங்களின் மீதாக இருந்து வந்த வதந்திகளுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. ஓய்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கின்றது. கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகள் என்று சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கும். பணியில கவனக்குறைவு மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுங்க. என்ற சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளுக்கான பணமும் கையில இருக்கும். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை உறுதியான மனநிலையுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. நம்பியவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க.
என்ற எந்த ஒரு வேலைகளையுமே ஒன்றிற்கு 2 முறை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. அதற்காக நீங்க சலித்துக் கொள்ளவும் வேண்டாம். இது உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணம் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட இருந்து அனுசரணையான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த சில நாட்களாக வேலை மற்றும் தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் வர்த்தகத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகளினால சின்ன சின்ன நெருக்கடியான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணீர் அசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கண்ணீர் அசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களில் வெற்றியும் பெற்றுவிடலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வேலையில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உறவுல மகிழ்ச்சியும் காணப்படும். சில விஷயங்கள்ல அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்குங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு உடல் அசதியையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில செலவுகளும் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான வருமானமும் இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாகவும் இருங்க. பகைமை உணர்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல சற்று அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலையில அலைச்சல்களும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். வருமானத்திற்கு குறைவிருக்காது. செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையுமே எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை மறக்காமல் நீங்கள் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. என்று புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய ஆசைகளும் ஏற்படலாம். எதையும் தன்னம்பிக்கையுடனும் செய்ய தொடங்குவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உடனே நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சற்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலையை எதிர்பார்த்த விதத்துல முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முதலீடுகள் மற்றும் முயற்சிகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பணிகளை முழு உற்சாகத்துடனும் செய்யவும் தொடங்குவீங்க.
என்று சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுக்கள்ல ஆதரவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் குறையும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் அதிகரிக்கும். வர்த்தக முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். பேச்சு திறமையினால தொழில்ல ஆதாயமும் உண்டாகும் என்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகள் இடத்துல நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண உறவுல பெரியவர்களுடனான உறவு சிறப்பாகவும் இருக்கும். அவர்களிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றகரமாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்கள் துணையின் ஆரோக்கியத்திற்காக என்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். என்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. முன்னேற்றமான போக்கையும் எதிர்பார்க்கலாம். உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கேளிக்கையான விஷயங்கள்ல மனமும் ஈடுபடும். பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல இருந்து பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பேரும் பெருமையும் கிடைக்கவும் பெறுவீங்க. என்று புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. சில விஷயங்கள்ல அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. எதையுமே என்ற தன்னம்பிக்கையுடன் செய்ய முடியும் என்ற தைரியத்துடனும் இருப்பீங்க. அதற்கான ஆற்றலும் என்று உங்களிடத்துல இருக்கும். சில புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதுடன் கூடுதலான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சமூக பணிகள் மற்றும் தொழில் துறைகள் தொடர்பாக சின்ன சின்ன எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலுமே தைரியத்துடனும் செயல்படுவீங்க. கடினமான சூழ்நிலைகளையுமே கடந்து வரவும் செய்வீங்க. மன பலவீனத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பாதுகாப்பான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் இருக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அனுகூலமான பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள் தொடர்பான வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகவும் அமையும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு தொடக்கமாகவும் இருக்கும். நன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. திறமைகளை சிறப்பாக பயன்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று திருமண உறவுல வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுடனான உறவு சிறப்பாகவும் இருக்கும். அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உறவு நிலையை வலுப்படுத்தியும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில தடைகளை சந்தித்த பின்பு நிதிநிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தொழில வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் உயரும். புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டி பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழிலின் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. மன சோர்வும் நீங்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு மன அமைதியும் உண்டாகும். தொழில கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். லாபமும் இருக்கும். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. வேலை அல்லது வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். சில சுமூகமான சூழல்களும் உண்டாகும். புதிய திட்டங்களை திட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சச்சரவுகளும் தீரும். தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மனதில இருந்து வந்த சோர்வும் கவலைகளும் நீங்கும். இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமாதானமான போக்கும் காணப்படும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் உயரும். தந்தை இடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஏதாவது செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நேரத்தை நிர்வகிப்பதன் மூலமாக எல்லா வேலைகளையுமே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில ஆன்மீக சொற்பொழிவுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளையுமே பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். கடன்களும் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மன வருத்தங்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். தற்பெருமை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாப்பாடு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய விஷயத்துல நீங்க அதிகமாக தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று எதிர்பார்த்தபடியே இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாகன பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மனதுல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். உத்தியோக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கால்நடை வளர்ப்பு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். விவசாய துறையில மேன்மையும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையற்ற கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில சௌகரியங்களை இழக்க வேண்டியதும் இருக்குங்க. வேலை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று கவலையையும் சலிப்பையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை நன்றாக திட்டமிட்டு முடிப்பதும் நல்லது. குறித்த நேரத்திற்குள் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும் நல்லது தாங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணமும் கையில இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இறைந்து தங்க காணப்படும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சில நல்ல விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனமும் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். இன்று சில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது சிறப்பாகவும் நடைபெறும். மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில உச்சத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல நிலையான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவையறிந்த உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து தேவைப்பட்ட பணமும் கைக்கு வந்து சேருங்க. கடனாக எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். அவசர வேலையாக கிளம்பும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன சுணக்க நிலையும் ஏற்பட்டு மாறும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்பான அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசதி சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வதந்திகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இதனை நம்பி முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வழக்கமான சில பணிகளிலும்
சில மாற்றங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிதல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல மாறுபட்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இத்தகைய வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் பயனுள்ள திட்டங்களை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன தடைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணமும் கையில இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். சிறப்பாக இதனை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. நினைத்ததை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று வேலையில உங்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை நிறைவேறவும் காண்பீங்க. புதிய முயற்சிகள்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகமும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. சில அவசியமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடி போய் பார்க்கக்கூடிய நபர்களினால சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில இருந்து வந்த அரசாங்க இடையூறுகளும் மாறும். நகை பணம் போன்றவற்றில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எதையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய தைரியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு முடிவையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்தில் மற்றவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையுமே துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும்.
உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது, ஆசுவாசப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும், சிறப்புடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமயோஜித புத்தியுடன் செயலாற்றி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற மன அழுத்தத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று சில நல்ல விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும், எண்ணியதும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்ல மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். செலவுகள் செய்வதில் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வீட்டுல பராமரிப்பு பணிகளினால அசதியாகவும் உணர்வீங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்ற தனவரவும் இருக்கும். பணியாளர்களுக்காக செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில இருந்து வந்த ஆர்வமும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.